பிரச்சனைகள் பெருசா இருக்கும்போது அவற்றிற்கான தீர்வுகளும் பெருசா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு சின்ன விளக்கு பெரிய அறையில இருக்கிற இருட்டை விரட்டுற மாதிரி சில சிறிய கண்டுபிடிப்புகளாலையும் பெரிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட 3 கண்டுபிடிப்புகளை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன்னு சொல்லுவாங்க. மனித வாழ்க்கையில ஆடைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. தரமான ஆடையோட உயிரே தரமான நூல் தான். நூலோட தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு எளிய கருவியை வடிவமைச்சிருக்காரு நூல் ஆலை பணியாளர் கனகராஜ். என் பேர் கனகராஜுங்க. நான் இந்த உடன்பேட்டையில் தான் இருக்கிறேன். நூல் மில்லில் கார்டிங் ஃபிட்டராக ஒரு 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வேலை செஞ்சுருக்கிறேனுங்க. கார்டிங்கில் அந்த கார்டிங் மிஷின் வந்து பருத்தி இலைய சுத்தப்படுத்தி கொடுக்கறது தான் அந்த மிஷினுக்குடைய வேலை. அப்படி சுத்தப்படுத்தி வந்த பின்னாலேயும் அந்த பருத்தி இலைகளில் நீக்கப்படாத அசுத்தங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு நெப்ஸு, மைக்ரோ டஸ்ட்டு, ஃபாரின் மெட்டீரியலு இது போலலாம் இருக்குங்க. இதையும் நீக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி போட்டு இந்த அசுத்தங்களை நீக்கிறதுக்கு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதனுடைய முயற்சியின் பலனாக நான் கண்டுபிடிச்சது தானுங்க மோட் நைஃப் செப்பரேட்டர் அப்படிங்கிற கருவி. சாதாரண செப்பரேட்டரை போட்டு அந்த வழியாக ஓடுற நூல், அதில் வர்ற மெட்டீரியல் டஸ்ட் மெட்டீரியல் கலந்துருக்கிறது தான். அது போயிட்டே இருக்கும். அந்த மைக்ரோ டஸ்ட்டு, நெப்ஸு, ஃபாரின் மெட்டீரியல் எல்லாமே கலந்து போகும். அதை வந்து பிரிக்கிறதுக்காக செஞ்சது தான் இந்த மோட் நைஃப் செப்பரேட்டுங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கிற மோட் நைஃப் செப்பரேட்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி உருவத்தில் தான் இருக்குங்க. ஒரு ஸ்பிண்டலுக்கு எதிர்ப்புறமும் பக்கவாட்டிலையும் ஒன்று 2 அமைஞ்சிருக்கும். ஒரு 1000 ஸ்பிண்டல் இருந்ததுன்னா அதுக்கு 2000 பீசஸ் வச்சு அமைக்கணுங்க. ஒரு செப்பரேட்டரில் 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. நூல் வந்து செப்பரேட்டரு வழியாக நூற்கப்படுவதற்கு முன்னால் இதில் அடிபட்டு போகிறதுனால அதில் இருக்கிற அசுத்தங்க முழுமையாக நீக்கப்படுதுங்க. அசுத்தம் நீக்கப்பட்ட நூல் தான் முறுக்கேறி அந்த பாபினில் வைண்டிங் ஆகுதுங்க. இதுதான் ஸ்பின்னிங் மில். ஸ்பின்னிங் மில் அப்படிங்கிறது ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பாபினிலிருந்து வர ரோவிங் ஆனது இந்த வழியாக 3 ரோல் வழியாக டிராப்ட் ஆகி இந்த லேப்பட் கூக்கு செப்பரேட்டர் வழியாக போய் காப்பாக வைண்ட் ஆகுது. இந்த கவுப்பாக வைண்ட் ஆகும்போது யான் வந்து கட் ஆனால் பக்கத்தில் நூல் ஓடிட்டுருக்கு. அது வந்து இந்த நூல் அதில் டச் பண்ணி அந்த நூலையும் சேர்த்து கட் பண்ணிடுது. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த செப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இந்த செப்பரேட்டர் இதுக்கு மட்டும் பயன்பட இல்லாமல் இந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி இதில் ஒரு 7 ஸ்பேஸ் இருக்கிற செப்பரேட்டர் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணுறப்போ இந்த நூல் வந்து பக்கத்து நூலில் டச் ஆகிறதையும் தடுக்குது. அதே சமயம் நூலில் இருக்கிற கழிவுகள், அதாவது பலூனாக ஆகிறப்போ பலூன் இதில் டச் ஆகிறப்போ இந்த மோட் நைஃப் வந்து அதில் இருக்கிற கழிவுகளை நீக்கிறது. கழிவுகள் நீக்கிறப்போ யான் வந்து தரமானதாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த கருவியை ஸ்பின்னிங் மிஷினில் ஸ்பின்னிங் ஓடோடவே போட்டுக்கலாம், கழட்டிக்கலாம். அதில் ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 7 ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்பிண்டலுக்கு டபுள் சைடு அப்படிங்கிறப்ப 7 14 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு மோட் நைஃபுக்கு ஈக்குவலாக அந்த பஞ்சை சுத்தம் பண்ணி விடுது. அதில் வர்ற திக் பிளேஸ், தின் பிளேஸ் இதையும் குறைச்சி விடுது. இதை குறைச்சது போக நூலில் நூற்று வர்றப்போ ஹேரினஸ் அப்படின்னு சொல்லி போட்டு மொசுன்ட்டு நூலுக்கு வெளியே ஒரு இலைகள்லாம் காற்றுல பறக்கிற மாதிரி கண்ணுக்கு தோணும். அதையும் அந்த நூலோட அமுக்கி விடுது. அப்போ வந்து நூலில் இந்த 6 காரணங்கள்னால நூலோட தரம் உயருது. சாதாரண செப்பரேட்டரில் ஓடின நூலை தறியில் போட்டு ஓடுறப்போ அதனுடைய துணி நம்மளுக்கு 1 வருஷம் உழைக்குதுன்னா இந்த மோட் நைஃப் செப்பரேட்டர் போட்டு நூல் அதில் எடுத்த நூலை தறியில் போட்டு நெசவாகி வர்றப்போ நம்மளுக்கு அந்த துணி 2 வருஷம் உழைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. இந்த செப்பரேட்டரை அந்த எலக்ட்ரிக்கல் போர்டில் யூஸ் பண்ணுற ஐலம் ஷீட்டை பீஸ் கட் பண்ணி
கிரைண்ட் பண்ணி டேப்பர் கிரைண்ட் பண்ணி அதில் அனோபான் போட்டு ஒட்ட வச்சு இந்த செப்பரேட்டர் பண்ணியிருக்கேன். இதைவே துல்லியமான அளவுலையும் அதிக அளவுலையும் செய்யணும் அப்படின்னா பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினில் போட்டு தான் செஞ்சால் எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும். அளவுகள் துல்லியமான அளவுகளோடு இருக்கும். சிங்கிள் பீஸ் வந்து 30 ரூபாய் ஆகும். ஒரு ஸ்பிண்டலுக்கு டபுள் பீஸ் போடுறோம். எதுக்கு இந்த டபுள் பீஸ் போடுறப்போ 60 ரூபாய் ஆகும். அந்த நூல் முற்றிலும் மாறுபட்டு மேன்மைத்தன்மையுடையதாக உற்பத்தி ஆகுங்க. பொதுவா எல்லா மோட்டார் வாகனங்கள்லயும் சக்கரங்கள் காற்றுல தான் இயங்குது. இது தெரிஞ்சதுதான். ஆனா இந்த வாகனத்துல இன்ஜினே காற்றுல தான் இயங்குது. வாங்க இந்த புதிய வாகனத்தை இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.